الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. قال الله عز وجل: الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم وقال أيضا: يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا ولذكر الله الأكبر. قال نبينا صلى الله عليه وسلم: مثل الذي يذكر ربه والذي لا يذكر ربه كمثل الحي والميت. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி நம்முடைய இறுதி தூதர் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி கடைபிடித்து வாழ்ந்த நபி தோழர்கள் மீதும் நபி தோழிகள் மீதும் தாபஈன்கள் மீதும் தாபஈன்கள் மீதும் மார்க்க அறிஞர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கண்ணியமிகு ரஹ்மான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நேசமும் பாசமும் மஹப்பத்தும் அவனுடைய கட்டளையை ஏற்று இந்த ஜும்மாவுடைய செய்தியை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய கொடுமிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நேசம் மஹப்பத் என்றென்றும் இங்கு நிலவற்றுமாக என பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய முதல் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மூன்றாவது
101வது வசனத்துல குறிப்பிடுகின்றார், அல்லதீன யذ்குரூனல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பு எப்படி இருக்கும்னா, அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன நின்றவர்களாக, நின்ற நிலையிலும் அமர்ந்தவர்களாக, வஅலா ஜுனூபிஹிம், ஒருபுறம் சாய்ந்து அவர்கள் படுத்திருக்கக்கூடிய அந்த நிலையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது மூமினுடைய பண்பாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆல் இம்ரான் என்கின்ற அத்தியாயத்தின் 191வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, உதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றார். திருமறை குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நினைவு கூறுவது அக்பர், மிகப்பெரிய ஒரு காரியம், அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய காரியம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்குவது, அவனுக்கு செய்யக்கூடிய இபாதத், வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, அல்லாஹ்வுடைய பாதையில நம்மளுடைய பணத்தை, நம்மளுடைய பொருளாதாரத்தை, நம்மளுடைய செல்வத்தை செலவு செய்கிறது, ஏழைகளுக்கு உணவளிக்கிறது, தர்மங்களை செய்வது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய எதிரி வேதமாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன அதிகமாக ஓதுவது, பெற்றோருக்கு பணிவிடை செய்வது, உறவினர்களோடு நல்ல முறையில நடந்து கொள்வது, பெரியவர்களை மதிப்பது, சிறியவர்களோடு இரக்கம் காட்டுவது என்று இபாதத்துகள் அப்படின்னு பார்த்தோம் என்றால் ஏராளமான இபாதத்துகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இபாதத்துகளை எல்லாம், இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்து நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துறோம். தொழுகையின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு தொடர்பு, நோன்பு நோற்பதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு தொடர்பு, தான தர்மங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வோடு தொடர்பு, திருமறை குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு நேரடி தொடர்பு, பெற்றோரை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அடியான் தன்னுடைய இரட்சகனோடு தொடர்பை ஏற்படுத்துகிறான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோட தொடர்பை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இபாதத்துகளை நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க. இந்த ஒரு விஷயம், ஒரு அடியான் தன்னுடைய இரட்சகனோடு ஏற்படுத்தக்கூடிய இந்த தொடர்பு இருக்கிறது, இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்துலதான் நாம நிறைய பின்தங்கி ஒரு பொதுவோக்காக, ஒரு அலட்சியமாக இருக்கிறோம். ஒரு அடியான், இறை நம்பிக்கையாளன், ஒரு மூமின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளில், நாம கிட்ட இருக்கக்கூடிய அலட்சியங்கள்ல மிகப்பெரிய ஒரு அலட்சியம், மிகப்பெரிய ஒரு குறை என்ன அப்படின்னா, நாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு, நம்மளுடைய இரட்சகனோடு எவ்வளவு தொடர்புல இருக்கிறோம், எனக்கும் என்னுடைய இரட்சகனுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது, இதுலதான் நாம அதிகமாக பின்தங்கி இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு தொடர்பை மிக இலகுவாக ஆக்குவதற்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு
நிறைய இபாதத்துகளை சொல்லித் தர்றான். அந்த இபாதத்துகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய திக்ர். குறிப்பாக 5 நேர தொழுகைகள் இருக்கு. 5 நேர தொழுகைகளை தொழுது நாம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த 5 நேர தொழுகைகள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனோடு நம்முடைய இரட்சகனோடு தொடர்பு ஏற்படுத்துறோம். 5 நேர தொழுகைகளை தொழுதால் அந்த தொழுகைகள் நேரங்கள்ல அல்லாஹ்வோடு தொடர்பு ஏற்படும். அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற நேரங்கள் 5 நேர தொழுகைகளை தாண்டி இருக்கக்கூடிய நேரங்கள்ல நமக்கும் நம்முடைய இரட்சகனுக்கும் எந்த ஒரு தொடர்பு இருக்கிறது? எப்படியெல்லாம் தொடர்பு இருக்கிறது? 5 நேர தொழுகையாளர்களுக்கே 5 நேரத்தில் மட்டும்தான் அவர்களுடைய இறைவனிடத்தில் அல்லாஹ்வோடு தொடர்பு ஏற்படும். 5 நேர தொழுகைகளை சரிவர தொழுகாத நபர்களுடைய நிலைமையை பாருகிறப்ப அவர்களுக்கும் அவர்களுடைய இரட்சகன் அல்லாஹ்விற்கும் எந்த அளவிற்கு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு நாம 5 நேரம் மட்டும்தான் நம்முடைய இரட்சகரிடத்துல தொடர்பை ஏற்படுத்துறோம். 24 மணி நேரத்துல ஒரு நேர தொழுகை 10 நிமிடமாக நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட வெறுமனே ஒரு 50 நிமிடங்கள் மட்டும்தான் நமக்கு நம்முடைய இரட்சகனுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு தொடர்பு இருக்கிறது. 24 மணி நேரத்துல முழுமையாக 1 மணி நேரம் கூட நாம் அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்தல. அந்த அளவிற்கு நமக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பானது ரொம்ப குறைவாக பொதுவாக ஒரு அலட்சியமாக இருக்கிறது. இணையத்திற்குரியவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திக்ர், அவனுக்கு செய்யக்கூடிய திக்ர், அவனை நினைத்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு நேரம், அதற்காக தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திக்ருங்கிற ஒரு இலகுவான ஒரு அமலை நமக்கு சொல்லி தருகின்றார். இணையத்திற்குரியவர்களே, ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்ன ஷராயிஅல் இஸ்லாம் கது கஸரத் அலைய, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் எனக்கு அதிகமாக ஆகிவிட்டது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கிறது. அதுதான் உண்மை. நிறைய சட்டதிட்டங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஃபதுல்லனி அலா அமலின், அந்த எல்லா சட்டதிட்டங்களையும் என்னால ஒரே நேரத்துல செய்ய முடியாது. நம்மளுடைய நிலைமை அதுதான். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சில அமல்களை, சில காரியங்களை நம்மளால தொடர்ச்சியாக செய்து வர முடியும். எல்லா அமல்களையும் எல்லா காரியங்களையும் நான் நிறைவேற்றி விட்டேனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னால முடியாது. நிறைய சட்டதிட்டங்கள் இருக்கிறது. ஒரே நேரத்தில் என்னால பல அமல்களை செய்ய முடியாது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதைத்தான் அந்த நபித்தோழரும் நமக்கான ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு அதை சொல்லி காட்டுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டதிட்டங்கள் நிறைய இருக்கிறது, எனக்கு ஒரு அமலை சொல்லிட்டாங்க, அந்த ஒரு அமல் செய்தேன் என்றால் மீதி இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து அமல்களையும் அந்த ஒரே ஒரு அமல் உள்ளடக்கி அதற்கான நன்மைகளையும் எனக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமையை புரிந்து கொண்டு அவருக்கான பதிலை சொல்லி காட்டுறாங்க. லா யஸானு லிசானுக ரத்பா மின் ذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வின் அடிமையே, உங்களுடைய நாவ எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய திக்ரில் வைத்து
உங்களுடைய நாவை நினைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நம்மளுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரால் நிறைந்திருக்கணும், நனைந்து இருக்க வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு அமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நினைவு கூறுவது, இந்த ஒரு அமலின் மூலமாக மீறி இருக்கக்கூடிய மார்க்கத்தினுடைய மற்ற சட்டதிட்டங்களுடைய நன்மைகளை எல்லாம் பெற்றுத் தரக்கூடிய ஒரு அமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மிக பிடித்தமான ஒரு அமல் இது, மிக இலகுவான ஒரு அமல். நாம எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு அமலாக இது இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய பல இடங்கள்ல அவருடைய திக்ரை பற்றி நிறைய சொல்லி காட்டுகின்றார். உதுக்குருல்லாஹ திக்ரன் கதீரா, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லி. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய திக்ர் அப்படின்னு வந்துட்டாலே இது ஒரு சின்ன ஒரு நன்மையை தரும். நமக்கு சில நன்மைகளை நமக்கு பெற்று தரும். அல்லாஹ்வுடைய திக்ர் தானே, இதுல என்ன இவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம சிறிய ஒரு குறுகிய மனப்பான்மையிலேயே இருக்கும். ரொம்ப அற்பமாக அதை பார்க்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை, பல ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து பாருங்க. அவ்வளவு நன்மைகள் வெறுமனே இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை திக்ர் செய்வதில். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி பாருங்கள். அந்த சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற ஒரு திக்ரில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல நன்மைகளை வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல நன்மைகளை நமக்கு பட்டியலிட்டு சொல்லி காட்டுகிறான். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய புத்தகத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நினைவு கூறுவதற்கான நன்மைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பட்டியலிடுறப்ப 100க்கும் அதிகமான நன்மைகளை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறார். 1, 2, 3 என பட்டியலிடாமல் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு 100க்கும் மேற்பட்ட நன்மைகளை நாம் அடைய முடியும் என்று சொல்லி காட்டுறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன், நாம ஒரு மூமினாக இருக்கக்கூடிய நாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நினைவு கூறுவதை விட்டு அதில் அலட்சியமாக இருப்பதால எவ்வளவு நன்மைகளை இழக்கக்கூடியவர்களாக நாம் மாறோம். 100க்கும் அதிகமான நன்மைகள் நம்மை விட்டு செல்லக்கூடியதாக, நம்மை விட்டு போகக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, 1, 2 நம்ம வரிசையாக பார்க்கிறப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நினைவு கூறுவதன் மூலமாக நம்மளுடைய ஈமான் அதிகமாக வலுவடைகிறது. நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கிறது. நம்மளுடைய ஈமான் மரணித்த ஈமான், நம்மளுடைய இறை நம்பிக்கை உயிர்ப்பிக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் அழகான முறையை சொல்லி காட்டுறார். அல்லதி எதுக்குரு ரப்பஹு, ஒருவன் தன்னுடைய இரட்சகனை நினைவு கூறுகிறார். ஒரு முஃமின் தன்னுடைய ரப்ப அதிகமாக நினைவு கூறுகிறார். வல்லதி லா எதுக்குரு ரப்பஹு, இன்னொரு மனிதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இரட்சகனை ரப்ப நினைத்து கூட பார்ப்பதே கிடையாது. இருவருக்குமான வித்தியாசம் என்னவென்றால், உதாரணம் என்னவென்றால், அல்லது எதுக்குரு ரப்போ, யார் தன்னுடைய இரட்சகனை அதிகமாக நினைவு கூறுகிறாரோ அவனுக்கும் தன்னுடைய ரப்பை நினைவு கூறாதவருக்குமான உதாரணம் கம்மஸலில் ஹய்ய் வல் மையித், உயிரோடு இருக்கிறவனுக்கும்
இறந்தவருக்குமான உதாரணம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நினைவு கூறப்ப நம்முடைய ஈமான் உயிர்ப்பிக்கிறது, அதிகரிக்கிறது, நல்ல முறையில வளர்ந்து வருகிறது. ஒரு மரத்தை நாம நடுறோம், ஒரு செடியை நட்டு அதை மரமாக வளர்ப்பதற்கு அதற்கு தேவையான சூரிய ஒளியை நாம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அதற்கான ஒரு இடத்தை ஏற்படுத்துறோம். இந்த இடத்துல வைத்தால் நல்ல ஒரு சூரிய ஒளி கிடைத்து அதற்கான இந்த மரம் நல்ல முறையில வளர்ந்து வரும். அதற்கு தேவையான தண்ணீரை நம்ம ஊற்றுகிறோம். ஒரு மரத்தை வளர்ப்பதற்கு தேவையான விஷயங்களை செய்து அதை நல்ல முறையில வளர்த்து வருகிறோம். அதே மாதிரிதான் நம்மளுடைய ஈமான், நம்மளுடைய இறை நம்பிக்கை. என்னுடைய இறை நம்பிக்கை, என்னுடைய ஈமான் மேலும் மேலும் நல்ல முறையில வளருவதற்கு, மேலும் அதிகரிப்பதற்கு, மரணம் அடையாமல் அது சரிவடையாமல் இருப்பதற்கு நான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நினைவு கூறுவதன் மூலமாக திக்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தண்ணீரை ஊற்றுவதன் மூலமாக என்னுடைய ஈமான் அதிகரிக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு விளக்கி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவது நன்மையாக நம்மளுடைய உயிர், உடல்ல இருக்கக்கூடிய உயிர், கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி நம்முடைய உடலுக்கு பசி ஏற்படுமோ அதே மாதிரி நம்முடைய உயிருக்கும் பசி ஏற்படும். வெறுமனே நம்முடைய உடல் மட்டும்தான் பசிக்கும், உடலுக்கு மட்டும்தான் பசி ஏற்படும், உடலுக்கு மட்டும்தான் தாகம் ஏற்படும், உடலுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் தேவை, அதனால நாம சாப்பிடுகிறோம், அதனால தண்ணீரை குடிக்கிறோம் அப்படின்லாம் இல்லை. உடலுக்கு எந்த அளவிற்கு பசி ஏற்படுமோ, தாகம் ஏற்படுமோ, சக்திகள் தேவையோ, ஆற்றல் தேவையோ, அதே போல நம்முடைய உயிருக்கும் பசி ஏற்படும், உயிருக்கும் தாகம் ஏற்படும், உயிருக்கும் அமைதி தேவை. அதற்குமான நம்மளுடைய அந்த பசியை தீர்ப்பதற்கான அவனை செய்யணும், உயிருக்கு தேவையான அவனை செய்யணும். அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்லி காட்டுகிறார். அல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்கள், வதத்மையின்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரால் அமைதி அடைகின்றன. அலா பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப், கவனமாக கேளுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திக்ராலே உள்ளங்கள் அமைதி அடைகின்றன, உயிர்கள் அமைதி அடைகிறது. நம்மளுடைய உயிர், நம்மளுடைய ரூஹ் நிம்மதி அடைவதற்கு, அமைதி அடைவதற்கு, சாந்தம் அடைவதற்கு தேவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திக்ராக இருக்கிறது என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நினைவு கூறுவதற்கான இரண்டாவது ஒரு நன்மை. மூன்றாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே என்னை நினைவு கூறு என்றால் நான் உங்களை என்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்தவர்களிடத்துல, சிறந்த அடியாரிடத்துல உங்களை பற்றி நினைவு கூறுவேன். என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை மலக்குமாரிடத்துல நினைவு கூறுகிறேன் என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இது மூன்றாவது ஒரு நன்மையாக இருக்கின்றது. நான்காவதாக, இறுதியாக, ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு திக்ரில வச்சிருக்கிறார். இணையத்திற்குரியவர்களே, ஷைத்தான் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய எதிரிகள். நம்மளுடைய வாழ்க்கையில, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகளை, எவ்வளவு சூழ்ச்சிகளை, எப்படியெல்லாம் நமக்கு இந்த உலகத்தை அழகாக்கி காட்டி நம்மளை இந்த உலகில் வழிகெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம்.
மிக அதிக ஒரு புத்திசாலியாக இருக்கக்கூடிய இவன் ஷைத்தான் ஒரு மூமினை எவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்குகிறான், சூழ்ச்சியில ஆழ்த்துறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அன்றாட பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த சூழ்ச்சிகள்ல இருந்து ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நினைவு கூறுவது மிகப்பெரிய ஒரு கேடயமாக நமக்கு இருக்கிறது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 விஷயங்களை சொல்ல சொல்லி பனு இஸ்ரவேலர் மக்களிடத்துல சொல்ல சொல்லி சொல்றான். யாரிடத்துல? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். இந்த 5 விஷயங்களை பற்றி இங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன இந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர் மக்களுக்கு சொல்லும் பொழுது 5 விஷயங்கள் சொல்லும் பொழுது அதில் ஒரு விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்து சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். இது உங்களுக்கு எப்படியெல்லாம் பலன் தரும், ஷைத்தானிடமிருந்து எப்படி உங்களுக்கு பாதுகாப்பு பெற்றுத்தரும் என்றால் அதை ஒரு உதாரணம் மூலமாக விளக்கி காட்டுறாங்க. ஒரு மனிதர் அவனுடைய எதிரியிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஓடுகிறான், வேகமாக போகிறான், வேகமாக சென்று ஒரு கோட்டைக்குள்ள தஞ்சமடைகிறான். ஒரு மனிதன் அவனுடைய எதிரிட இருந்து வேகமாக ஓடி ஒரு கோட்டைக்குள்ள போயிடுறான். அந்த கோட்டைக்குள்ள போனதற்கு பிறகு அந்த எதிரியால் அந்த மனிதனை எந்த விதமான தீங்கு விளைவிக்க முடியல. கோட்டைக்குள்ள அவ்வளவு ஒரு பாதுகாப்பு அவனுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரிதான் ஒரு மூமின் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நினைவு கூறும் பொழுது, திக்ரை செய்யும் பொழுது ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக திக்ர் அப்படிங்கிற ஒரு கோட்டைக்குள்ள அந்த மூமின் போயிடுறான். திக்ர் செய்யும் பொழுதெல்லாம் ஷைத்தானால அந்த மூமினை எந்த விதமான தீங்கும் ஏற்படுத்த முடியாமல் போய்விடுது. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நினைவு கூறுவதனால நமக்கு இத்துணை பலன்களை நம்ம பார்க்க முடியுது. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல இமாம் இப்னுல் கையம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை திக்ர் செய்யறதுனால 100க்கும் மேல அதிகமான நன்மைகளை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அபிவிருத்தி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திருப்பொருத்தம் நமக்கு ஏற்படுது. நம்மளுடைய மன கவலை அதனால் அந்த திக்ர் செய்வதனால மனதில் இருக்கக்கூடிய மனக்கவலை போகின்றது. நம்மளுடைய முகத்திலும் நம்மளுடைய உள்ளத்திலும் நல்ல ஒரு வெளிச்சம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புறத்திலிருந்து வரக்கூடிய நல்ல ஒரு வெளிச்சம் ஏற்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்க அதிகமாக கொடுக்கின்றான். இப்படி பல நன்மைகளை திக்ர் செய்வதன் மூலமாக நாம பார்க்க முடிகிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கும் நம்மளுடைய இரட்சகனுக்கும் அதிகமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு திக்ரை நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் ஏற்படுத்தி தருவாராக பிரார்த்தித்து ஜும்மாவின் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, குதுபாவோட முதல் உரையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அவனை நினைவு கூறுதல் தொடர்பாக சில விஷயங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 2வது குதுபாவுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைவு கூறுவது, திக்ர் செய்வது 2 வகையாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. திக்ர் செய்வது
2 வகையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஒண்ணு என்ன அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்துல சில திக்ருகளை பார்க்கிறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, சில காரியங்களோடு சேர்த்து இருக்கும், சில அமல்களோடு சேர்த்து இருக்கும். உதாரணமாக சாப்பிடுகிறோம், சாப்பிடுதல் அப்படிங்கிற ஒரு காரியம், ஒரு செயல். அந்த ஒரு செயல் செய்யும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது, பிஸ்மில்லா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பெயரை சொல்லி திக்ர் செய்து சாப்பிடுங்க. தண்ணீர் பருகும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி தண்ணீர் பருகுங்கள். உறங்கும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து உறங்குங்கள். தூக்கத்திலிருந்து எந்திரிக்கும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து எந்திரிங்க. அமரும் பொழுது, எந்திரிக்கும் பொழுது, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சில காரியங்களோடு சேர்த்து அவனை நினைவு கூறுவதற்கு கட்டளை இருக்கிறான். இது திக்ருல ஒரு வகை. இரண்டாவது, பொதுவாக எப்பொழுதுமே செய்யக்கூடிய திக்ர். இது எந்த ஒரு காரியத்தோடு சேர்த்து இருக்காது. இந்த அமல் செய்யறப்ப இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, நாம 24 மணி நேரமும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய திக்ர். உதாரணமாக சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அல்லாஹ் தூயவன் என அல்லாஹ்வை தூயப்படுத்துவது. இது நாம எப்பொழுதுமே செய்யக்கூடிய ஒரு திக்ர். இதற்கு நேரம், இந்த நேரத்துல செய்யணும், இந்த அமல் செய்ய வேண்டும், இந்த அமல் செய்யறப்ப சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அல்ல, ஒரு நிர்ணயம் அல்ல, ஒரு கட்டாயம் அல்ல. இது எப்பொழுதுமே செய்யக்கூடிய ஒரு திக்ர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இது போன்ற திக்ர்கள் எல்லாம் எப்பொழுதுமே செய்யக்கூடிய திக்ர். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு 2 வகையான திக்ருகளை சொல்லித் தருகிறது. ஒண்ணு சில அமல்களோடு சேர்த்து இருக்கும், இன்னொன்னு அமல்கள் இல்லாம எப்பொழுதுமே செய்யக்கூடிய ஒன்று. இந்த அமல்கள், இந்த திக்ருகளை எல்லாம் செய்யறப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு ஒரு தொடர்பு நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆன்ல கட்டளையிட்டது போல அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்க. இது உங்களுடைய இம்மை வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் அதிகமான அபிவிருத்திகளை கொடுக்கும், ஒரு பாதுகாப்புகளை வழங்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சொர்க்கத்தை அடைவதற்கு இலகுவான ஒரு வழியை ஏற்படுத்தும் என்கின்ற நிறைய நன்மைகள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நன்மைகள் எல்லாம் அடைவதற்கு சொல்லக்கூடிய, எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவானாக என பிரார்த்தித்தவனாக ஜும்மாவின் 2வது உரை நிறைவு செய்கிறேன். அப்பொழுது கூடிய ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.